வணக்கம் மக்களே. டிசம்பர் 1 முதல் சிம் கார்டு முதல் ஆதார் கார்டு வரை 3 முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பரில் சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல முக்கியமான மாற்றங்கள், புதிய விதிகள் மற்றும் புதிய ஒழுங்குமுறைகள் அமலுக்கு வர உள்ளன. இதில் கடுமையான டெலிகாம் விதிமுறைகள் மற்றும் புதிய கிரெடிட் கார்டு விதிகளும் அடங்கும். ட்ராயின் புதிய டெலிகாம் விதிகள். ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா மற்றும் BSNL என இந்தியாவில் உள்ள அனைத்து டெலிகாம் நிறுவனங்களுக்கும் பொருந்தக்கூடிய புதிய டெலிகாம் விதிகள் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. ட்ராய் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆனது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் OTP மெசேஜ்கள் உட்பட அனைத்து கமர்ஷியல் மெசேஜ்களையும் ட்ரேஸ் செய்யும் நடைமுறை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று டெலிகாம் ஆபரேட்டர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் கமர்ஷியல் மெசேஜ்களை கண்காணிக்க முடியும் என்பதை ஜியோ தொடங்கி BSNL வரையிலாக அனைத்து டெலிகாம் நிறுவனங்களும் உறுதி செய்ய வேண்டும். மெசேஜ் ட்ரேசபிலிட்டி தொடர்பான ட்ராயின் இந்த புதிய விதியானது வங்கிகள், காமர்ஸ் தளங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உட்பட அனைத்துக்கும் பொருந்தும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்படி செய்வதன் மூலம் ஸ்பாம் மெசேஜ்களை கட்டுப்படுத்தலாம் என்றும் மெசேஜிங் சேவைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கலாம் என்றும் ட்ராய் நம்புகிறது. இதற்கு இணங்க தவறினால் 2024 டிசம்பர் 1ஆம் தேதி முதல் வரையறுக்கப்படாத அல்லது பொருந்தாத டெலிமார்க்கெட்டர் செயின்களை கொண்ட மெசேஜ்கள் நிராகரிக்கப்படும் என்றும் ட்ராய் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இரண்டாவது விதி என்னன்னா, வங்கிகளின் புதிய கிரெடிட் கார்டு விதிகள். பல வங்கிகள் தங்கள் கிரெடிட் கார்டு பலன்கள் மற்றும் வெகுமதி முறைகளை டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மாற்ற திட்டமிட்டுள்ளன. எஸ் பேங்கின் கீழ் இனிமேல் விமானங்கள் மற்றும் ஹோட்டல்களுக்கான வெகுமதிகளை பெறுவதற்கு வரம்பு இருக்கும். இதேபோல் HDFC பேங்கின் கீழ் ரெஹலியா கார்டு வைத்திருப்பவர்கள் ஒரு காலாண்டுக்கு கட்டாயமாக ரூபாய் 1 லட்சம் செலவழிக்க வேண்டும். கடைசியாக SBI மற்றும் ஆக்சிஸ் பேங்க் ஆகிய இரண்டும் தொழில்துறை போக்குகளுக்கு ஏற்ப ரிவார்ட் பாயிண்ட் அமைப்பு மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணங்களை திருத்துகின்றன. மூன்றாவது விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, UIDAIயின் புதிய ஆதார் அப்டேட் விதிகள். இது டிசம்பர் 1 அல்ல, டிசம்பர் 14ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். UIDAI என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆனது ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை, அதாவது பெயர், விலாசம் போன்ற விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி தேதியாக டிசம்பர் 14ஐ அறிவித்துள்ளது. டிசம்பர் 14ஆம் தேதிக்குள் தங்கள் ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை மாற்ற அல்லது திருத்த விரும்பும் இந்திய குடிமக்கள் அதை முற்றிலும் இலவசமாக செய்து கொள்ளலாம். குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் அட்டைகள் பெற்று அதில் எந்தவித மாற்றங்களையும் அப்டேட்களையும் செய்யாதவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இந்த இலவச சேவை மை ஆதார் போர்ட்டலில் மட்டுமே கிடைக்கும். ஆதார் மையங்களில் செய்தால் ரூபாய் 50 கட்டணம் செலுத்த வேண்டும். ஸோ யாரெல்லாம் இன்னும் ஆதார் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் டிசம்பர் 14க்குள்ள மை ஆதார் போர்ட்டலில் இலவசமாக அப்டேட் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.